इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरம்பராம். ஸ்ரீ குருभ्यो நமः. இன்றைக்கு ராகவ யாதவீய காவியத்துல 23வது ஸ்லோகத்தை பதிவு பண்ண போறோம். இந்த ஸ்லோகத்தை நேரடியாக பார்க்கும் பொழுது ஸ்ரீராமன் சீதையை தேடி செல்கிறான். அப்பொழுது ஹனுமானுடைய ஒரு சந்திப்பானது ஏற்படுறது. அது மட்டும் இல்லாத ராமருடன் சுக்ரீவனுக்கும் ஒரு நட்பு ஏற்படுகிறது அப்படிங்கிற அர்த்தம் தெரிகிறது. இதே ஸ்லோகத்தை நாம பின்னாடியிலிருந்து பார்த்தோம்னு சொன்னா, போன ஸ்லோகத்துல நாம ஒரு விஷயம் பார்த்திருந்தோம். இந்திரன் பிரத்யும்னனை யுத்தத்துல வீழ்த்தினான் அப்படின்னு. அப்படி வீழ்த்தப்பட்ட அந்த பிரத்யும்னன் மறுபடியும் தன்னுடைய பராக்கிரமத்தினால எழுந்து வந்தான் அப்படிங்கிற இந்த அர்த்தம் பின்னாடி இருந்து பார்க்கும் பொழுது கிடைக்கிறது. இப்போ முதல்ல நாம ஸ்லோகத்தை நேரடியாக படிச்சு அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுப்போம். ஹாரிதோ யதபோ ராமா வியோகே நகவாயுஜஹ தம் ருமாமஹிதோபேதா மோதோ சாரஜ்ஞ ராமயஹ. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம். ஹாரிதோய தபஹ ராமா வியோகே அனகவாயுஜஹ தம் ருமாமஹிதஹ அபேதா மோதஹ அசாரஜ்ஞஹ ஆமயஹ. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா. ஹாரிதோய தபஹ ராமா வியோகே அனகவாயுஜஹ அசாரஜ்ஞஹ யஹ அபேதாமோதஹ ருமாமஹிதஹ தம் ஆம. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். முதல் பதம் ஹாரிதோய தபஹ. இதுல ஹாரி தோயத பா அப்படின்னு மூணா நம்ம பிரிச்சுக்கலாம். ஹாரின்னா என்ன அர்த்தம்? மனதை கொள்ளை கொள்கின்ற மனோஹாரி. எது அது? தோயதஹ. தோயன்னா ஜலம், தஹான்னா ததாதீதி தஹ, ஜலதஹ. அதாவது மேகம் அர்த்தம். மனதை கொள்ளை கொள்கின்ற மேகம், அழகான கருவண்ணம் கொண்ட மேகம் அர்த்தம். அதனுடைய பா ஒளி, ஒளி போன்ற ஒளியை கொண்டவர். பாயு பாயிவ பாஹ யஸ்ய. அதாவது மனதை கொள்ளை கொள்கின்ற மேகத்தினுடைய பிரகாசம் போன்ற பிரகாசத்தை கொண்டவர். யார் அவர்? ராமன். நாம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். மேகஷியாமஹா அப்படின்னு பகவான் வர்ணிக்கிறது உண்டு. கருவண்ணம் கொண்ட மேகம் போன்ற கருமையை உடையவன் அர்த்தம் அதற்கு. அதே பொருள் தான் இந்த பதத்துக்கும். ஹாரிதோய தபஹா. இப்பேற்பட்ட இந்த ராமன் ராமா வியோகே சதி. ராமா வியோகே அப்படின்னா ராமான்னா யாரு? சீதை, அழகானவள். ராமஹா அப்படின்னா அழகானவன். ராமானா சீதை, அழகானவள். வியோகே பிரிவில், அதாவது சீதையினுடைய பிரிவு சமயத்தில் இவர் என்ன பண்ணினார்? தேடிக்கொண்டு செல்கிறார். அந்த இடத்துல ஹனுமாரோட ஒரு நட்பு ஏற்படுறது. அதை சொல்றதுக்கு உண்டான பதம் எது இங்க? அனகவாயுஜஹா. அகஹான்னா பாபம்னு அர்த்தம். அகஸ் சப்தம் பாபம்னு அர்த்தம். அனகஹா அப்படின்னு சொன்னா பாபமற்ற, குற்றமற்ற, எந்தவித களங்கமற்றன்னு அர்த்தம். யார் அவர்? வாயுஜஹா. வாயுனுடைய புத்திரனாகிய ஹனுமான். ஆனா இந்த இடத்துல பகுவிரீஹி சமாசம் கொண்டிருக்கிறதுனால அனகஹா வாயுஜஹா யஸ்ய. அதாவது எந்த குறையுமற்ற, தோஷமற்ற வாயுனுடைய பிள்ளையான ஹனுமான் எவருக்கோ, அதாவது சம்பந்தத்தை உடையவர். என்ன சம்பந்தம்? நட்பு என்கின்ற ஒரு சம்பந்தம்.
அதாவது தோஷமற்ற வாயினுடைய பிள்ளையாகிய ஹனுமாரை நண்பனாக கொண்டவர். யாரவர்? அதுவும் ராமன். ஹாரிதோய தவஹா அப்படிங்கிற விசேஷனமும் ராமனுக்குத்தான். அனகவாயுஜஹா அப்படிங்கிற விசேஷனமும் ராமருக்குத்தான். இப்பேற்பட்டவர் யஹா எவரோ, தம் அவரை, அப்பேற்பட்ட ராமனை அடைந்தான். ஆமா, அடைந்தான். யாரு அடைந்தான் அப்படின்னு சொன்னா அது வரிசைய சொல்றா. அசாரஜ்ஞா. சாரஹான்னா பலம்னு அர்த்தம், ஜ்ஞஹா அப்படின்னா கீர்த்தின்னு அர்த்தம். இந்த ரெண்டும் இல்லாதவன், பலமும் புகழும் அல்லாதவன். யாரவன்? சுக்ரீவன். எப்படி? வாலியை வெல்ல முடியவில்லை, அது மட்டும் இல்ல, வாலி கிட்ட தோத்து போனதுனால, ராஜ்யம் இழந்ததுனால ஒரு அபகீர்த்தியை அடைஞ்சிட்டார். ராஜாவா இருக்கிறவருக்கு தோல்விங்கிறது ஒரு அபகீர்த்தி. அதனாலதான் இங்க அசாரஜ்ஞா, பலமும் கீர்த்தியும் அற்றவர் அவர். இன்னொன்னு அவருக்கே விசேஷனம், அபேதா மோதஹா. மோதஹா அப்படின்னா சந்தோஷா அப்படின்னு அர்த்தம். அபேத அப்படின்னா விகத, அதாவது நஷ்டமான சந்தோஷத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். சந்தோஷம் இல்லாதவன், துக்கத்தோடு கூடியவன். இன்னொரு ஒரு விசேஷம் அந்த சுக்ரீவனுக்கு, ருமா மஹிதா. ருமா அப்படிங்கிறது சுக்ரீவனுடைய மனைவி. ருமா அப்படிங்கிறது இப்படி சொல்லணும், ருமாவினுடைய கணவன் சுக்ரீவன் அப்படின்னு. இந்த ருமாவினால மஹிதஹா, ஏன் அப்படி சொல்லணும்னு நம்ம மாத்தி சொன்னோம்னு சொன்னா, ருமா மஹிதஹான்னு பதம் இருக்குங்க. ருமாவினால கொண்டாடப்படக்கூடியவன், அதாவது பூஜ்யமாக கொண்டவன். மஹிதஹான்னா பூஜனீயா, பூஜ்யா அப்படின்னு அர்த்தம். அந்த ருமா என்கின்ற ஸ்திரீக்கு இந்த சுக்ரீவன் பூஜ்யனாக இருக்கிறான், பர்த்தா என்பதினால். இப்பேற்பட்ட இந்த சுக்ரீவன் தம் ராமம், முன்னாடி சொல்லப்பட்ட ஹாரிதோய தபஹா, அனகவாயுஜஹா இப்படியாக விசேஷணங்களை கொண்ட அப்பேற்பட்ட ராமனை ஆமா பிராப்தவான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு நேரடியாக படிக்கும் பொழுது அர்த்தம் கிடைக்கிறது. இதே ஸ்லோகத்தை பின்னாடி இருந்து படிச்சா என்ன அர்த்தம் கிடைக்கிறதுங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். யோமராஜ்ஞரசாதோ மோதாபேதோ ஹிமமாருதம் ஜோ யுவா கனகேயோ விமாராபோதயதோரிஹா. ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா. யஹா அமராஜ்ஞஹ அசாதோமஹ அதாபேதஹ ஹிமமாருதம் ஜஹ யுவ கனகேயஹ விம் ஆர ஆபோதயதஹ அரிஹா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா, யஹா யுவ அமராஜ்ஞஹ ஹிமமாருதம் விம் ஆர அதாபேதஹ ஆபோதயதஹ அரிஹா ஜஹ அசாதோமஹ கனகேயஹ. இந்த ஸ்லோகத்திலையும் கிரியாபதம் இல்லைங்கிறதுனால நாம ஆசித் அப்படின்னும் அல்ல பபூவா அப்படின்னு சேர்த்துக்கணும். என்ன அர்த்தம்? யஹா எவன், அதாவது யுவா பிரத்யும்னஹா, முன்பு சொல்லப்பட்ட இளைஞனான பிரத்யும்னன், அவன் இப்போ எப்படி இருக்கான்? அமராஜ்ஞஹா, அதாவது அமரஹான தேவ, அமராகன தேவர்கள், அமரர்களோடு அஜ்ஞஹா, ஜ்ஞா அப்படிங்கிற பதத்துக்கு இந்த இடத்துல யுத்தம்னு அர்த்தம். அயுத்தம், அதாவது தேவர்களோடு சற்று நேரம் யுத்தம் புரியாத பிரத்யும்னன் அப்படின்னு அர்த்தம். எதனால? இந்திரனால வீழ்த்தப்பட்டவனாக சற்று நேரம் யுத்தம் புரிய முடியாதவனாக ஆகியிருக்கிறான். அதனாலதான் என்ன சொல்லியிருக்கா இப்போ இந்த இடத்துல, அமராஜ்ஞஹா அமரைஹி சஹ அஜ்ஞஹா அயுத்தம் யஸ்ய சஹ. இப்படி இருக்கான். இவன் என்ன ஆயிட்டான் இப்போ மறுபடியும் அப்படின்னு கேட்டா, ஹிமமாருதம், இப்பேற்பட்ட முன்னாடி சொல்லப்பட்ட யுத்தம் சற்று நேரம் யுத்தத்திலிருந்து விலகி இருந்தவனான அந்த பிரத்யும்னன் ஹிமமாருதம் பிராப்பிய, அதாவது ஹிமஹான்னா ரொம்ப குளுமையா இருக்கக்கூடியதானது, பனின்னு சொல்றோம் இல்லையா,
மாருதாகன்னா வாயு. இப்பேற்பட்ட குளிர்ச்சியான காற்றை கொண்ட ஆகாசத்தை அடைந்து, ஆகாசங்கிற பதம், ஆகாசங்கிற அந்த பொருளை சொல்லக்கூடிய பதம் எது அப்படின்னா விம், வி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆகாசத்துக்கு. விம் அப்படின்னா ஆகாசத்தை, ஆர அப்படின்னு அங்க இருக்கு. அந்த கிரியாபதத்தை எடுத்துட்டோம் சொன்னா அடைந்து, இவன் குளிர்ச்சியான காற்றை கொண்ட ஆகாச பிரதேசத்தை அடைந்து, அப்போதான் அவனுக்கு அந்த ஒரு ஓய்வானது நல்லபடியே கிடைக்கிறது. பழையபடி தன்னுடையதான அந்த ஒரு பராக்கிரமத்தை மறுபடியும் கொண்டு வர முடியாது. குளிர்ச்சியான காற்று அதுக்கு தேவையா இருக்கு. அதனால குளிர்ச்சியான காற்றை கொண்ட ஆகாசத்தை அடைந்தான். இதுதான் எப்படி சொன்னா, ஹிம மாருதம் விம் ஆர பிராப்தவான். ததனந்தரம் என்ன பண்ணினா, அதன் பிறகு அதாபேதஹா, தாபேன இதஹா, அதாவது தாபத்தை அடைந்தவன் அப்படின்னு அர்த்தம். தாபேதஹான்னு சொன்னா, தாபம்னா தெரியும், நம்ம ஏற்கனவே பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். இந்த இடத்துல எந்த மாதிரியான தாபகா, இந்திரனிடமிருந்து வாங்கியதான அந்த ஒரு அடி, அதனால ஏற்பட்ட ஒரு சிரமம், அதுதான் இங்க தாபகா. தாபேதஹா. அதாபேதஹான்னு சொன்னா, அதாவது எந்த விதமான தாபமற்றவனாக, எந்தவித சிரமமற்றவனாக. ஏன்னா இப்படி ஒரு குளிர் காற்றினால அவனுக்கு ஒரு மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கு இல்லையா? அதனால இப்ப எப்படி இருக்கான், அதாபேதா, எந்த விதமான சிரமமும் இல்லாதவனாக, துன்பம் நீங்கியவனாக என்ன பண்ணினா, ஆபோதயதா. ஆபான்னா பிரகாசம்னு அர்த்தம். உதயதா அப்படின்னா உற்பத்தி ஆறதுனால, புதிதா அவனுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வந்து அதுல இருந்து ஒரு பராக்கிரமம் வெளிப்பட்டு அந்த தேஜஸ்னால, புதியதான ஒரு தேஜஸ் உற்பத்தி ஆனதுனால, பஞ்சமி உதயாத் அப்படின்னு சொன்னா ஹேது பஞ்சமி, அப்படி உண்டானதுனால என்னவா ஆயிட்டான் இப்போ அப்படின்னு சொன்னா, சத்ருக்களை கொள்றதுக்குண்டான ஒரு சாமர்த்தியத்தை கொண்டவனாக ஆயிட்டான் அப்படிங்கறது சொல்றார். ஜஹா ஜேதா, வெற்றி கொள்பவனாக ஆகிவிட்டான். அரிஹா ஜஹா, எதிரிகளை கொள்கின்றவனாகவும், அரிஹா அரிம் ஹந்தீதி அரிஹா, எதிரிகளை கொள்கின்றவனாகவும், ஜேதாவாகவும், ஜஹா அப்படின்னா ஜேதாவாகவும் இருப்பதற்குண்டான தகுதியை அடைந்து விட்டான். அதனால என்ன ஆயிடுத்து, அசாதோ மகா. உமா அப்படின்னா கீர்த்திங்கிற ஒரு விஷயத்தை புதுதா ஒரு பதத்தை நம்ம பார்த்திருக்கோம். அசாதா, அனவசாதா, எப்பொழுதும் இருக்கின்றதான அல்லது புதியதான, ஏற்கனவே தோத்துட்டாங்கிறதுனால அவனுக்கு ஒரு அபகீர்த்தி வந்தது, இப்போ புதுசாக மறுபடியும் உமா கீர்த்தி அடைந்தவன். அசாதா உமா கீர்த்திஹி யஸ்ய அல்லது ஏனசஹா. அசாதோ மகா, நிலையான ஒரு புகழை அடைந்தவனாகவும், கனகேயஹா, கனன்னா பிரௌடஹான்னு அர்த்தம். நல்ல பலசாலிகள், பெரியவர்கள், இவர்களால கேயஹா ஸ்துத்யஹா, புகழப்படுபவனாக ஆயினான். ஆசீத், அதாவது முன்னாடி இந்திரனால தாக்கப்பட்டவனாக ஒரு அபகீர்த்தியை அடைந்தான், மறுபடியும் புத்துணர்ச்சி பெற்று தன்னுடைய பலத்தினால் மறுபடியும் எதிரிகளை வென்று வெற்றியாளனாக மாறினான். இதனால் எல்லாராலையும் புகழக்கூடியவனாக மாறியிருக்கிறான் அப்படிங்கிறதாக பின்னாடியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த ஸ்லோகமானது இத்தகைய அர்த்தத்தை கொடுக்கிறதா இருக்கு. மேற்கொண்டு ஸ்லோகங்களை வரக்கூடிய பதிவுகள்ல பார்க்கலாம்.